லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத். அன்னியூர் பகுதி திமுக வேட்பாளர் தமது வாக்குகளை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பு மனுக்கான அதாவது இன்று வாக்குப்பதிவு தொடங்கிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 24ஆம் தேதி வரை இந்த வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல மொத்தம் 11 அரசியல் கட்சி வேட்பாளர்கள், 18 சுயேட்சை வேட்பாளர்கள், 29 பேர் களத்தில் இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1,16,962 ஆண் வாக்காளர்கள், 1,20,040 பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலினமாக மொத்தம் 29 பேர், 2,37,031 வாக்காளர்கள் இன்று இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க போறாங்க. மொத்தம் 276 வாக்கு சாவடிகள்ல இன்று வாக்குப்பதிவு நடைபெற போது இன்றைய இடைத்தேர்தலில் மொத்தம் 1104 இயந்திரங்கள், வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் என மொத்தம் 1104 இயந்திரங்கள் பயன்படுத்த போறாங்க. மொத்தம் 1355 பணியாளர்கள் இந்த தேர்தலில் ஈடுபடுத்த போறாங்க. மொத்தம் 110 வெப் கேமராக்கள் பயன்படுத்த போது விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். 220 துணை ராணுவ படையினர், மொத்தம் 2650 காவல்துறை இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் அன்னியூர் கிராமத்துல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது குடும்பத்தோட வாக்களிச்சிருக்காரு. அவரது மனைவி உட்பட அவங்க தந்தை ஆகியோர் வாக்களிச்சிருக்காங்க. தற்போது விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்கி அமைதியான வாக்குப்பதிவா நடந்திருக்க தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொகுதி வாக்காளன் என்ற முறையில் நான் வாக்களித்துள்ளேன். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரின் சாதனைகளின் அடிப்படையில் நான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.